மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள்னு சொல்லுவேன். எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் இந்த கடந்து போகின்ற இந்த 2025 விட 2026 அதிகமாக சம்பாதிப்பீங்க. பணம் தாங்க வாழ்க்கை. வெளியில் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட முடியுன்றது தான் உண்மையான யதார்த்தம். அந்த பணம் வரக்கூடிய வழிகள் திறந்து விடப்படக்கூடிய அமைப்பு. எங்கே பணம் வரும், எதை பண்ணால் பணம் வரும், வேலையிலையா, தொழிலில், வியாபாரமாக, விவசாயமாக, எதை வேணாலும் பண்ணலாம். எதில் பண்ணால் நமக்கு பணம் வரும்ன்ற ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. முதல் 5 மாதம், ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் விளைவாக 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். அப்புறம் அதிசார முறையில் மறுபடியும் 3 மாதத்தில் 3ஆம் இடத்திற்கு போயிட்டு திருப்ப 2ஆம் இடத்திற்கு வருவார். 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொட்டது துலங்கும், எதுலேயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, மனசு நல்லா இருக்கிறது. காசு பணம் வந்தாலே கொஞ்சம் பின்னாடியே கௌரவமும் வந்துடும் இல்லையா? ராசியில் குரு பகவான் இருக்கும்போது அந்தஸ்து, கௌரவங்கள் போன்ற உயர்வுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 9, 10ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் 2025 அரைகுறையாக விட்டிருந்த அத்தனை அமைப்புகளையும் முழுசாக முடிக்கக்கூடிய தன்மை 2026 இருக்குதுங்க. பிற்பகுதி ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். இது வரைக்குமே குடும்பத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மேரேஜில் என் தப்பும் பாதி, அங்கே எதிர்த்தரப்பு தப்பும் பாதி, என்னமோ ஒட்ட வைக்க முடியல, போயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே 2வது நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாகவும் 2026ஆம் ஆண்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே நிவர்த்தியாகும். குரு உச்சமாகிறதுனாலையும் ஆரம்பத்திலிருந்தே 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனாலையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. சிறு குழந்தைகளுக்கு உடம்பு அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, நோய் நொடியாக இருக்குது, குழந்தைகளை பற்றி பார்க்க முடியல, மருத்துவ வசதி தேவைப்படுது, அந்த மாதிரியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கான மருத்துவ அமைப்புகள் உண்டு. குழந்தைகள் தூர இடத்துல இருக்கிறாங்க, அங்கே படிக்க போயிருக்கிறாங்க, இங்கே படிக்க போயிருக்கிறாங்க, வேலை செய்ய போயிருக்கிறாங்க, படிக்கத்தான் போயிருக்கிறாங்களா, வேலை எதையாவது செய்கிறாங்களா, வேலை தான் செய்கிறாங்களா, வேறு வேலையை செய்கிறாங்களா, இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தில் குழந்தைகளை பற்றி இருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைகள் கட்டுப்பாடு உள்ளவர்கள், ஒழுக்கமானவர்கள், நம்ம மீறி எதையும் செய்ய மாட்டாங்க என்கின்ற மாதிரியாக குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழல் உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 6, 8ஆம் பாவகங்கள் மிதுன ராசிக்கு வலிமை பெறுகின்ற ஒரு காரணத்தினால முதல் 5 மாதங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்காது. ஆனால் பிற்பகுதி ஒரு 7 மாதங்களில் ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கும். இழந்த பணத்தை திருப்ப வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. யார்கிட்டையாவது ஏமாந்துருந்தீங்கன்னா கூட அந்த பணம் கொஞ்சம் திருப்ப வரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ஒரு அப்பாவுடைய சொத்துக்கள், அண்ணன் தம்பி விஷயங்களில் இது வரைக்கும் கொடுத்தது, ஒருத்தட்ட காசு பணத்தை கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய 2026 வெற்றிகரமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு.